நீட் விவகாரம் இந்த அளவுக்கு ஒரு முறையும் பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா பற்றி இப்ப எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு, அதனால அமைதியா கலையிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்கள தாக்குறதும் அவங்கள கம்ப்ளீட்டா ஒதுக்குறதும் காயப்படுத்துறதும் ரத்த காயங்களோட பல மாணவர்கள் நம்ம கூட்டிட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ரத்தம் கொதிக்குது. இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் இப்படி விழிப்புணர்வு அடையக்கூடாது, இப்படி அவங்க யோசிச்சிட கூடாது அப்படின்றத மட்டுமே இவங்க மெயின் பாயிண்டா வச்சு இந்த சினிமா திரை மோகம் படம் ரிலீஸ் இதுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதுல தான் ஹீரோயிசத்தை காட்டக்கூடிய அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்க வைக்கிறார்களோ அப்படின்ற ஒரு பயமும் கூட உண்டாகுது. ஏன்னா இது எதை நோக்கி போகுதுன்றது தெரியல. நம்ம பாதைகள் கம்ப்ளீட்டா அப்போ சினிமாட்டிக் தான் தமிழ்நாடா நாளைக்கு மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளேயும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல ஒரு மாணவர்களுக்காக நிக்க முடியல அப்படின்னா வேற எதுக்காக நம்ம போராடுவோம், எதுக்காக நிப்போம்? கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்துக்கு போராடாம கண்ணுக்கு முன்னாடி என்னென்னமோ நடந்துட்டு இருக்குதே இங்க, அதெல்லாம் எப்படி அதுக்காக போராடணும், அதை ஒழிச்சு கட்டணும்னு போராடினா எங்க முடியிற காரியமா இது? யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு அடி உதை. தேச துரோகிகள் கூட ஒரு சில இடத்துல எல்லாம் பதிவு பண்ணாங்க, தேச துரோக காரியங்களை பண்றாங்க அப்படின்ட்டு. நீங்க அதுக்காக நாளைக்கு ஆட்சி அமைக்க போறதுக்காக போராடுறவங்க கிடையாது. அப்படி இருந்தா கூட இன்னத்துக்கு போய் உட்கார்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸா நிச்சயமா அது நடந்திருக்கும். ஏன்னா நீங்க நாளைக்கு ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுக்காக போய் உட்கார்ந்து இருப்பீங்களோன்ற கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கு, மக்களுக்குள்ளேயும் இருக்கு. விவசாயம் அழிக்கப்படுது, கல்வி இப்படி எல்லாமே பிரைவேட் மயமாக்கப்படுது. மருத்துவம்ன்றது இளைஞர்கள் இன்னைக்கு நீட் தேர்வுக்குன்ட்டு இன்னைக்கு ரோட்ல உட்காந்து அடி உதை வாங்கிட்டு இவங்கள தேச துரோகிகள்ன்ற பட்டப்பேரை வாங்கிக்கிறாங்க. ஒரு நாடு வளர்வதற்கு உணவு விவசாயமும் கல்வியும் மருத்துவமும் செழித்தால்தான். இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நாடை எப்படி முன்னேற்ற முடியும்? தமிழ்நாட்டுல இது அரசியல் தெரியாது, இல்ல இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையாலே தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு இருக்கீங்களா? கொலை மேற்கொண்டாரிற் கொடுதே அலை மேற்கொண்டு அல்லலை செய்தொழுகும் வேந்து அப்படின்ற ஒரு முப்பாட்டனுடைய இந்த திருக்குறள் இந்த நேரத்துக்கு ஞாபகத்து வருது. அதோட விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வணக்கம் நேயர்களே, இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனலில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய ஊடகவியலாளர் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து கார்த்திகிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். ஆக்சுவலி கார்த்திக், இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நீட் சமரசம்ன்றது இது முடிவு கிடையாது, இன்னும் நாங்க தொடருவோம். இப்ப எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு, அதனால அமைதியா கலையிறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. நீட் விவகாரம் இந்த அளவுக்கு ஒரு முறையும் பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா பற்றி இப்ப எதிர்பார்க்காத அளவுக்கு சிஜேபி பண்ணிட்டாங்க. டெல்லி ஒரு கலக்கு கலக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட எதிரொலி இங்க தமிழகத்துல நடந்தது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஒரு ஊடகவியலாளரா? நிச்சயமா இவ்வளவு பெரிய ஒரு போராட்ட களம் நீட்டுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும் போதே பிரமிப்பா இருக்கு. சோ எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தீர்வு கிடைச்சதோ அதே மாதிரி நீட்டுக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாருமே அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு போராட்டத்தை அவங்களோட உரிமை, எனக்கு இது ஒரு கஷ்டம் இருக்கு, எனக்கு இதை சரி பண்ணணும்ன்றதுக்காக நான் ஒரு விஷயத்த வரேன், எனக்கு சப்போர்ட்டிவா எல்லாருமே வராங்க அப்படின்னும் போது அது சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி கொடுக்காம நீங்க இதை பண்ணுங்கன்னு இதை செய்யுங்க, இந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு புரோட்டோகால் கிரியேட் பண்ணி கொடுக்காம அவங்கள தாக்குறதும் அவங்கள கம்ப்ளீட்டா ஒதுக்குறதும் காயப்படுத்துறதும் ரத்த காயங்களோட பல மாணவர்கள் நம்ம கூட்டிட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ரத்தம் கொதிக்குது. என்னன்னா நடக்குதுங்க, என்ன கேக்குறாங்க அவங்க? ஒண்ணு நீட் வேணான்னு சொல்றாங்க நம்ம நாட்டுல, அங்க பாத்தீங்கன்னா நீட்டோட முறைகேடுகளை சரி செய்யுங்க, எங்க எல்லாருக்குமே சரி சமமா அதை பயனுள்ளதா கொடுங்க, ஏன் பார்ஷுவாலிட்டியா அது வேற மாதிரி கொண்டு போச்சுன்னா நீட்ல. சோ அவ்வளவு லட்சங்கள் கொடுத்து படிக்கிறாங்க, ஏற்கனவே 12th ஒரு கிரேட் மார்க் எடுக்கும் போது அதுல டாக்டரோட கனவுல அதுவே ஒரு டிப்ரெஷனோட அவங்க வராங்க. அதுவே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எப்படா 12th முடியும், எப்படா நம்ம லீவ் போலாம், அடுத்தது காலேஜ் போலான்ற கான்செப்ட் இல்லாம தன்னோட டாக்டர் கனவுக்காக கம்ப்ளீட் போக்கஸோட இருக்கக்கூடிய ஒரு மாணவர்கள் இப்படி சிதைக்கிற ஒரு சமுதாய சூழ்நிலையை நம்ம பார்க்கும்போது ரொம்ப
வருத்தமா இருக்கு. தயவு செய்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இதற்கு வந்து பதில் சொல்லியே ஆகணும். ஏன்னா என்ன சார், இங்க வந்து பேட்டி கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபின்னு சொன்னா கூட ஓடி போயிடுறாங்க. சோ ஒரு விஷயத்த தைரியமா வந்து போக்கஸோட ஒரே ஒரு குரல் தான். ஏன்னா அவர் தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறாரு, எல்லாருக்குமே சரிசமமான ஒரு நடுத்தரல இருக்கக்கூடிய ஒரு மனிதர். சோ அவரு வந்து குரல் கொடுக்கணும். ஒரு வீடியோ இல்லாம நீட் தேர்வா எங்க ப்ராட்காஸ்ட் நடக்குதோ அங்க போய் நேரடியா போய் நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கான தீர்வை வந்து நம்ம காணலாம், இதுக்கு நான் இந்த ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன், உங்களோட கோரிக்கை உங்களோட விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு பேசலாம். இல்ல லயலா மணியை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லு, இது பண்ணு. நீங்க நேரடியா வரலனாலும் இப்பதான் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே, அதை நீங்க டைரக்டா அவர் மூலியமா கூட இன்செர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா எதுவுமே நடக்காம நீங்க இதுக்கும் சைலண்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பொதுமக்களுக்கு வந்து ஒரு சர்ச்சையை தான் ஏற்படுத்துது. இதுல டிஎம்கேவை நம்ம குறை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ஆஃப் அவங்க ஆல்ரெடி வந்து நீட் வேணான்னு சொல்லி 2-3 வாட்டி கேஸும் ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம நீட்டை கம்ப்ளீட்டா ஒதுக்குவோம்னு சொல்லி தான் இந்த தேர்தலில் நீங்க அறிக்கையும் கொடுத்திருக்கீங்க. அதுல இன்னைக்கு ஒரு ப்ராட்காஸ்ட் நடக்கும் போது ஏன் அதை பத்தின கம்ப்ளீட் ஒரு சைலன்ஸ் வயலன்ஸை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் வந்து எனக்குமே ஒரு கேள்வியா தான் இருக்கு. இது எப்படி எடுத்துட்டு போறாரு, நானுமே வந்து பல விதத்துல பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல முதலமைச்சர் குரல் கொடுப்பாரா, பேசுவாரா, யார் மூலியமாச்சும் வந்து ஒரு இன்செர்ட் கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இல்ல. சோ ஒரு நீட் ப்ரோட்டக்ட் பண்ற ஒரு பர்சனை வந்து கூப்பிட்டுருக்காங்க, முதலமைச்சரை மீட் பண்றோம்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அங்க போனா முதலமைச்சர் இல்ல, நம்ம அமைச்சர் ஆதவர் தான் இருந்திருக்காரு. சோ அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அதிகமான குரல்கள் வந்து நீட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்ற குரல் அங்க அதிகமா இருந்தாதான் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும், இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமைச்சிருக்காரு. தவிர நாங்க சப்போர்ட்டிவா அவங்க கூட இருக்கோம், நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி நடக்குது? சோ இதுக்கு கூட ஒரு முதலமைச்சர் வந்து டைம் ஒதுக்கி வர முடியல அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பாக்குறேன். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களால முடியாது அப்படின்றத வந்து நாங்க வந்து ஏத்துக்கவே முடியாது. பிகாஸ் என்ன அப்படின்னா, ஒரு 108ல நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க, பெரும்பாலான ஒரு வெற்றி தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேணும்னு சொல்லும் போது ஐயோ என்னால 108 தானே வர முடிஞ்சது, இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நீங்க திணறல. ஆனா அது எப்படியாச்சும் கைப்பற்றணும்னு சொல்லி போராடி பல விஷயத்துல நீங்க வந்து ஜெயிச்சு இன்னைக்கு வந்து அந்த சீட்ல உட்காந்துருக்கீங்க. சிஎம் நம்ம தியேட்டர்லயும் பாக்குறோம், வெளியும் பாக்குறோம், எல்லா இடத்துலயும் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லா இடத்துலயும் பாக்குறோம், நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு பாக்குறோம். பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, வாழ்த்துக்கள், நாங்க அது எதுவுமே நாங்க மறுக்கல. ஆனா அதே ஒரு விஷயத்துக்கு இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன நீங்க போராடி இருக்கீங்க, என்ன வந்து நீங்க அதுக்கு ஸ்டெப் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுதான் எல்லாரோட குமரலமா இருக்கு. பொதுமக்களோட நாங்க விசாரிக்கும் போதும் கேட்கும் போதும் சொல்றாங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து கதறாங்க, பெண் பிள்ளைங்கள் வச்சிருக்கிறவங்க பயப்படுறாங்க, ஐயோ இந்த நீட் இருக்கிறனால என் புள்ள வந்து நாளைக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கதறல் சவுண்டல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல இது தேவையா அப்படின்றத வந்து தயவு செய்து நம்ம முதலமைச்சர் வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கான சீக்கிரமான ஒரு விடையை வந்து கோரிக்கையா வந்து அறிவிக்கணும். நீங்க வந்த உடனே ஒரு அறிக்கை விட்டீங்க, நல்ல விஷயம். அதாவது தொழில் அதிபர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க. முக்காவாசி 70% தமிழர்கள் வந்து வேலை செஞ்சா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டில இருந்து உங்களுக்கு வந்து வரி வந்து 50% தள்ளுபடின்ற மாதிரி நீங்க கொடுத்திருக்கீங்க, நல்ல விஷயம். ஏன்னா தமிழர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது. அதே தமிழர்கள் தானே உங்ககிட்ட கேட்கறாங்க, மாணவர்கள் கேட்கறாங்க, நாளைய சமுதாயம் கேட்குது உங்ககிட்ட, இது வேண்டாம், இதை ஏன் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு ஏன் உங்களால வந்து அதை அப்ரோச் பண்ண முடியல? நீங்க ஏன் ஸ்டேட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேச முடியாதா? உங்களால அது கனெக்டிவிட்டி இல்லையா? நீங்க இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், நீங்க வந்து தைரியமா இதுக்கான விஷயத்த டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நீங்க கேட்க முடியும். ஆனா அதை நீங்க பண்ணவே இல்லை, இப்போ வரைக்கும் பண்ணல. ஆனா மாணவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில, இளைஞர்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் பண்ணுவாரு, எங்க தம்பி பண்ணுவாரு, எங்க புள்ள பண்ணுவாருன்னு ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் மூட்டை தூக்குறவங்க எவ்வளவு பேரு என் குழந்தை வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட அவங்க வந்து பயணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் இருக்காரு பார்த்து பாருன்ற நம்பிக்கையில பல பேரு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாழ்க்கைய தயவு செய்து நீங்க வந்து சைலண்டா இருந்து அவங்கள மௌனமாக்கிறாதீங்க. நான் வந்து இந்த இடத்துல கேட்டுக்கிறேன் டைரக்டாவே, நீட் அப்படின்றது வந்து ரொம்ப தீவிரமான போய்கிட்டு இருக்கு. இந்த தருணத்துல முதலமைச்சர் நினைச்சிருந்தா ஜனநாயகன் படத்தை வந்து தள்ளி போட்டிருக்கலாம், இல்ல நீங்க முடிஞ்சா பாருங்க, இல்ல நம்மளுக்கு நீட்டு முக்கியம், அந்த போராட்டத்திற்கு மக்கள் பசங்க போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நில்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா ரெண்டுமே இல்லாம ஸ்பெஷல் ஷோலாம் கொடுத்து அமைச்சர்களை வந்து பார்க்க வச்சு கண்ணீர் சிந்த வச்சு
அதுல வந்து பயங்கரமான ரீல்ஸ் ட்ரெண்டிங்கை கிரியேட் பண்ணி இதை டைவர்ட் பண்றதுக்கான ஒரு சூழ்ச்சியா. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அது நான் உங்களை தப்பு சொல்லலை, ஏன்னா நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கரெக்டா அந்த டைம்ல ப்ரோட்காஸ்ட் நடக்குது. பட் ஆனா ஒரு விஷயம் அந்த இடத்துல உங்களுக்கு மாற்றத்துக்கான உரிமை இப்ப இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு சராசரி மனுஷனா இருந்தா அதை பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒரு சிஎம்மா இருக்கும்போது நீங்க நினைச்சா பண்ணிருக்கலாம், ஏன் அதை பண்ணல அப்படின்றத இந்த இடத்துல நான் ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். நிறைய அமைச்சர்கள் இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் இந்த நீட் போராட்டத்துக்காக அங்க போய் நானும் உட்கார்றேன், ஒரு அமைச்சரா ஸ்டூடெண்டா நான் கூட இருக்கேன், நீங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம் பேசிக்கலாம், இந்த போராட்டத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்றோம், இது ஒரு நல்ல டைம், இந்த இடத்துல நம்ம பேசுவோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கேட்கணும் தமிழ்நாட்டுல நீட்டு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் உங்களால செய்ய முடியல? முடியும் தானே. இதே நம்ம மெரினா பீச்ல கட்சிப்ப கட்டிக்கிட்டு வந்து ப்ரோட்காஸ்ட் பண்றவங்க கிட்ட சப்போர்ட்டிவா நிக்கிற மாதிரி ஒரு அவங்க பண்ற போராட்டத்தை கண்ணெதிர்க்க பார்த்து அந்த இடத்துல சப்போர்ட்டிவா நின்னு சைலண்டா போன ஆளு நீங்க. அப்போ நீங்க ஒரு நடிகர். ஆனா இப்போ நீங்க ஒரு முதலமைச்சர். நீங்க அந்த இடத்துல உட்காரும் போது அந்த மாணவர்களோட பெயின் தெரியலையா, அந்த மாணவர்களோட வலி புரியலையா, இல்ல நீட் ஏன் முக்கியம் அப்படின்றத நீங்க வெளிப்படையா ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்களா? அதுவும் கிடையாது. நீங்க நீட் வேணான்னு சொல்றதுக்கு பசங்க வந்து போராடுறாங்கன்னா நீட் வேணும்னு சொல்றதுக்கு நீங்க என்ன பேசிருக்கீங்க? அதை பத்தி பேசவே இல்லை. சோ தயவு செய்து வாயை திறந்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு மாணவர்களுக்கு அந்த ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியை தமிழ்நாடு முதலமைச்சரா நீங்க சொல்லணும் அப்படின்றத இந்த நேரடி வாயிலா நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தமிழக மாணவர்களும் சரி, டெல்லியில போராடுறவங்களும் சரி, ஒரு விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சைல்டிஷா இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்பயும் அந்த ஒரு விளையாட்டுத்தனத்தோட இருக்கு, அதையும் தாண்டி அடுத்த ஒரு கட்டத்துக்கு பக்குவம் அடைஞ்சிட்டாங்க. சோ இப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இப்படி விழிப்புணர்வு அடைய கூடாது, இப்படி அவங்க யோசிச்சிட கூடாது அப்படின்றத மட்டுமே இவங்க மெயின் பாயிண்டா வச்சு இந்த சினிமா, திரை மோகம், படம் ரிலீஸ், இதுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுல ஒரு தான் ஹீரோயிசத்தை காட்டக்கூடிய அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்க வைக்கிறார்களோ அப்படின்ற ஒரு பயமும் கூட உண்டாகுது. சரி, இளைஞர்கள் வந்து இப்படி இதுக்கு மட்டும் தான் நான் போராடுவேன், இது எனக்கு தேவையில்லை, இதுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லையே கார்த்தி. நம்ம ஜல்லிக்கட்டை மறந்துருக்க மாட்டோமே. நிச்சயமா வந்து ஜல்லிக்கட்டுல போராடுறது சொல்லும் போதுதான் ஒரு விஷயம் புரியுது. பிகாஸ் படம் அப்படின்றது வந்து எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு, இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு தனி வைப்பு தான், நம்ம இல்லைன்னு சொல்ல, திருப்பி வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போராட்டத்துக்காக நிக்கல அப்படின்னா அப்புறம் நம்ம தமிழர்களா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து ஒரு போராட்டணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நீட்டு கம்ப்ளீட்டா ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக போராடக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. மாணவர்களும் தாண்டி இருக்கக்கூடிய வேலைக்கு போறவங்க, அலுவலர்கள் இருக்காங்க, வாத்தியாருங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே நம்ம பொதுவா எல்லாருமே பேசுவோமே, ஒரு மாணவர்கள் மட்டும் இல்ல. சோ சம்பந்தமே இல்ல, நான் வந்து ஒரு வேற துறையில இருக்கேன், ஆனா நான் வந்து நீட்டுக்காக போராடுறதுக்கான மாணவர்கள் கூட நான் உட்கார்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனா அதை பார்க்கும்போது தியேட்டருக்கு போய் கொண்டாடக்கூடிய செலிபிரிட்டியா இருக்கட்டும், அவங்க இங்க வந்து அவங்க அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, அடி வாங்குறாங்க, மிதி வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகுறாங்க. ஆனா இங்க வந்து கம்ப்ளீட்டா செலிபிரிட்டிஸோட ரீல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா சோகமா வந்து அப்படியே இப்படி இருக்கிறதும், அந்த கம்ப்ளீட் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து போக்கஸ் பண்றது வந்து தவறான ஒரு விஷயம். ஏன்னா இது எதை நோக்கி போகுதுன்றது தெரியல. நம்ம பாதைகள் வந்து கம்ப்ளீட்டா இப்போ சினிமாட்டிக் தான் தமிழ்நாடா நாளைக்கு மாறிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளேயும் இருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல ஒரு மாணவர்களுக்காக நிக்க முடியல அப்படின்னா வேற எதுக்காக நம்ம போராடுவோம், எதுக்காக நிப்போம்? அப்ப இந்த கம்ப்ளீட்டான ஒரு சொல்யூஷன், இந்த தாவேக்கான்ற ஒரு ஆட்சி யாருக்காக நிக்க போகுது, யாருக்காக ஸ்டாண்டா நிக்க போகுது? இவங்களே விட்டுருவோம் அப்படின்னா அப்ப நம்ம லஞ்சம் வாங்கல, ஊழல் இல்லாத ஒரு தமிழ்நாடு, கம்ப்ளீட்டா ஒரு எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியை நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டு இருக்க இந்த தமிழ்நாட்டுல போராடிக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கே வழி இல்லைன்னா அப்ப எங்கேயோ வாங்குற லஞ்சத்தை ஒழிக்கிறோம் அப்படின்றதுக்கு மட்டும் நாங்க எப்படிங்க நாம வந்து அதை நம்ப முடியும்? கண்டிப்பா கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்துக்கு போராடாம கண்ணுக்கு மறைவா என்னென்னமோ நடந்துட்டு இருக்குதே இங்க, அதெல்லாம் எப்படியோ அதுக்காக போராடணும், அதை ஒழிச்சு கட்டணும்னு போராடினா எங்க முடியிற காரியமா இது? சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்பேற்பட்ட ஒரு அடி உதை. தேச துரோகிகள் கூட ஒரு சில இடத்துல எல்லாம் பதிவு பண்ணாங்க, தேச துரோக காரியங்களை பண்றாங்க அப்படின்ட்டு. ஒரு மாணவி சொல்லியிருந்தாங்க, ஒரு வீடியோல பார்த்தேன், ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு குரல் கொடுக்காம வந்து அமைதியா இருக்கிறாங்களே, அமைதியா இருக்கிறதே ஒரு தேச துரோகம் தான், இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம அமைதியா இருக்கக்கூடிய நீங்க பண்றதும் தேச துரோகம்ட்டு ஒரு அழகு ஒரு யங் கேர்ள் அவங்களுடைய குமுறல் பாருங்க, அவங்களோட ஆத்மம் பாருங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க பாருங்க. இன்னமும் கூட அதுக்கு இசையாமலோ அது செவி கொடுக்காமலோ பதில் கொடுக்காமலோ இருக்கிறதுன்றது இன்னும் மாணவர்களை அவமதிக்க கூடிய ஒரு செயலாக இருக்கும். ஏன்னா ஒரு
ஒரு கட்டத்திலும் எல்லாரும் அந்த மாணவர் பருவத்தை கடந்துதான் இன்னைக்கு ஒரு போஸ்டிங்ல உட்கார்ந்து பேர்பட்ட உயர் பதவியா இருக்கட்டும், பேர்பட்ட உயர் போஸ்டிங்கா இருக்கட்டும், உட்கார்ந்து இந்த மாணவர் பருவத்தை கடந்து வந்துதான் இந்த மாணவர்களும் கூட நாளைக்கு உயர் பதவியிலோ அதிகாரத்திலேயோ ஆட்சி அமைப்பதிலே உட்காரலாம் கூட. அதனால இன்னைக்கு மௌனமா இருக்கிறவங்கள கொஞ்சம் மௌனத்தை களையணும், கொஞ்சம் யோசிக்கணும், பேசணும்ன்றதுதான் ஒரு கருத்தாவும் பதிவு பண்றோம். இதுல சட்டசபையில பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்ஷன் கேட்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அத மக்கள் ரீதியா எல்லாருமே லைவா சட்டசபையை பாக்குறாங்கன்றது தெரியும். அந்த இடத்துல இப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக்க கொடுக்கிறாரு. அதே விஷயத்துல அவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில அவருக்கு சொல்லி கூடவா தெரியாது, அடிப்படுறாங்க, மிதிப்படுறாங்க, இதுக்காக இவங்க போராடுறதுக்காக சட்டசபையில என்ன கேள்வி இது வரைக்கும் நீங்க அதை பத்தி பேசிருக்கீங்க? சட்டசபையில தைரியமா ஒரு விஷயத்த சொல்லிருக்கலாம், இல்ல நீங்க மைக் ரீதியா சொல்லிருக்கலாம், வெளியில சொல்லிருக்கலாம். எல்லாத்துக்கும் மீடியா போடுறீங்க. ஒண்ணு இல்ல, ஆதவ் பேசுறாரு, அமைச்சர் நம்ம ராஜ்மோகன் பேசுறாரு. சோ இவங்க எல்லாருமே ஒரு வீடியோல பேசுறாங்க. சார் பிஜேபின்ற ஓடுறாரு, அவரு எங்க ஓடுறாருன்னு தெரியல. சோ ஏன் எதற்காக இப்படி ஓட்டம்? நீங்க ஒரு கம்ப்ளீட் ஒரு பொறுப்புல இருக்கீங்க. இப்போ நீங்க எதிர்கட்சியோ கிடையாது, இல்ல நீங்க புதுசா ஆட்சி அமைச்சு நீங்க அதுக்காக நாளைக்கு ஆட்சி அமைக்க போறதுக்காக போராடுறவங்க கிடையாது. அப்படி இருந்தா கூட இன்னத்துக்கு போய் உட்கார்ந்து இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸா நிச்சயமா அது நடந்திருக்கும். ஏன்னா நீங்க நாளைக்கு ஆட்சியை பிடிக்கணும்ன்றதுக்காக போய் உட்கார்ந்து இருப்பீங்களோன்ற கேள்வி எனக்குள்ளேயும் இருக்கு, மக்களுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா ஆட்சியில இருக்கிற நீங்க ஏங்க அதை பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா இது வன்மையா கூர்மையான கேள்வியா நாங்க இதை பதிவு பண்றோம். கண்டிப்பா இந்த நேரத்துல எதுவுமே அன்னைக்கு ஜனநாயக படத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் அடி உதையில இருந்தாங்க, ஒரு பக்கம் இவங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ ட்வீட் போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கைது அப்படின்னும் போதுதான் ட்வீட் போட்டாங்களே தவிர அதுக்கு முன்னாடி வரையும் கூட எதுவும் பண்ணல. அதை எங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க, மாநிலத்துக்கிட்ட விட்டுருங்க, நீங்க இதுல தலையிட்டு பட்டும் படாம தொட்டும் தொடாம ஏதோ நம்மளும் ஒண்ணு கேள்வி கேட்டாகணும். ஏன்னா ராகுல் காந்தி இதுல பாதிக்கப்பட்டிருக்காரு இல்லையா, அதனால ஏதோ கேள்வி கேட்கணுன்றதுக்காக அந்த ட்வீட் போடப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணும் தவிர மற்றபடி இதுல ஆத்மார்த்தமா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது தெரியல. உண்மையாலே சட்டசபையில முன்ன காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும், ஐயா கலைஞராவா இருக்கட்டும், அவங்களோட போட்காஸ்டிங்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபயரா இருக்கும். நம்ம சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தா கூட இன்னைய வரைக்கும் அது நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அவ்வளவு கருத்து உள்ள ஒரு பதிவை தான் அவங்க மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிப்பாங்க. இன்னைக்கு ரொம்ப அது கேஷுவலாவும் ரொம்ப ஜாலியாவும் இருக்கு. நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு விஷயத்த இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், இதுக்கு ஏன் நீங்க பதில் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு விஷயத்த கேட்டா அதற்கு ஆப்போனண்டா சினிமாட்டிக் ரிலேட்டடா டைலாக் மாதிரி ஒரு பதில சொன்னா யாருங்க அது கேட்பா? சோ ஒரு உதிரமான ஒரு அரசியல் ரீதியா அந்த கருத்துக்களை அவங்க கேட்டு பழகின அவங்களுக்கு சினிமா டைலாக்கா கேட்கும் போது அவங்களுக்கு அதை கேட்க முடியல. அதனால எழுந்து போயிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பேசுறது, என்ன கேட்கறது? எல்லாம் இப்படி சினிமாட்டிக்கா கேட்டு கேட்டு அரசியல் ரீதியா இப்படி டைலாக் வரும்போது இவங்களுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. அது ஒரு குற்றமா நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, அது அவ்வளவு விஷயமா நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஏன் இந்த மாணவர்களுக்கு பேச மாட்டீங்க? இத இன்னும் இத கிரியேட் பண்றீங்க. இதுல டிஎம்கே 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து ஆளை உட்கார வச்சிருக்காங்க, அவங்க கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சுத்தி இருக்கிறவங்க டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்களும் அதுல இருக்காங்க, நாங்க இல்லைன்னு சொல்லலாம், மறுக்கல. ஆனா உண்மையா போராடுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நீங்களும் உள்ள ஆளை உட்கார வச்சு நீங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்ல, அப்ப அவங்கள மட்டும் குறை சொல்றீங்களா? அப்ப நீங்க அதுக்காச்சும் பதில் சொல்லணும்ல. இன்னும் பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல விவசாய பிரச்சனை பல பிரச்சனையா இருக்கு. இந்த நீட்டு பிரச்சனையில விவசாயத்தை நிறைய பேர் மறந்துடுறாங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல நான் கேட்கிறேன், விவசாயத்துக்கு இந்த ஜூலை மாசம் ஜூன் ஜூலை மாசத்துல தண்ணி வந்திருக்கணும். கரெக்டா இந்த டைம்ல விளை வச்சாதான் அவங்களோட வாழ்வாதாரமும் பெருகும். பிளஸ் நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். இப்ப கர்நாடகால தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க, ஒரு கொள்ளளவு தண்ணியை தமிழ்நாட்டுக்கு நீங்க ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். அதை வச்சு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரல் நீங்க ஒரு நோட்டீஸோ இல்ல ஒரு விஷயத்தையோ நீங்க பேசியிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்க தண்ணியை ரிலீஸ் பண்ண வச்சிருக்கலாம். இல்ல நீங்க போய் பேசுறேன்னு சொல்றீங்க, அது எப்போ போய் பேச போறீங்கன்னு தெரியல. விவசாயம் குன்றுதுன்னும் போது உணவுப் பொருட்கள் மக்களுக்கு அன்றாட உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம போகும். இப்படி இதெல்லாம் கிடைக்காமல் போனால் குற்றங்கள் அதிகரிக்கும். குற்றங்கள் அதிகரித்தால் சமூகம் எந்த நிலைக்கு போகும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான். விவசாயம் நாட்டோட முதுகெலும்பு, அதுவே இன்னைக்கு நமக்கு கிடைக்காமல் போது கேள்விக்குறியாகுது அப்படின்னும் போது சமூகம் எதை நோக்கி போகிறது? நான் இந்த இடத்துலதான் ஒரு முழுமையான ஒரு அரசியலை நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட அரசியல் களமே டிஃபரெண்டா இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஒரு விவசாயத்துக்கும் அவரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி கொடுத்தா விவசாயத்துல பசி பிரச்சனை எந்த ஒரு இதுவும் இருக்காது. ஆனா இந்த இடத்துல டிமாண்ட் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு இதோட ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், பாதிப்பு அதிகமா இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு விஷயத்த கொடுக்கும் போது அந்த
அந்த இடத்துல நம்ம முதலமைச்சர் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணாரு, இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல இன்னும் வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அரசியலா இது இருக்குமோ அப்படின்றது எனக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நடக்கும் போது கேள்வி கேட்காதவரு முடிஞ்சதுக்கு அப்புறம் கவலைப்படும் போது போய் பார்த்து என்ன பிரயோஜனம்? இதுதான் நான் இந்த இடத்துல கேள்வியா கேட்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்துக்கு நீங்க போய் ஆறுதலா இருந்திருக்கீங்க, ஆனா உங்க கண் எதிர்க்க கரண்டா நடந்திருக்க ஒரு விஷயத்துக்கு நீங்க கேள்வி கேட்கலனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இருக்கேன் பரவாயில்ல பாத்துக்கலாம், நான் உங்களுக்கு இவ்வளவு கோடி கொடுக்குறேன் இவ்வளவு செய்யறேன் அப்படின்றத என்ன பிரயோஜனம் இருக்கு? விவசாயம் அழிக்கப்படுது, கல்வி வந்து இப்படி எல்லாமே வந்து பிரைவேட் மயமாக்கப்படுது, சிபிஎஸ்இ ஸ்கூலா ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவம்ன்றது இளைஞர்கள் இன்னைக்கு நீட் தேர்வுக்குன்ட்டு இன்னைக்கு ரோட்ல உட்காந்து அடி உதை வாங்கிட்டு இவங்கள தேச துரோகிகள்ன்ற பட்டப்பேரை வாங்கிக்கிறாங்க. ஒரு நாடு வளர்வதற்கு உண்ண உணவு விவசாயமும் கல்வியும் மருத்துவமும் செழித்தால்தான். இது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நாடை எப்படி முன்னேற்ற முடியும்? மாநிலம் எங்க சீர்தூக்கி நிப்பாட்ட முடியும் நம்மால? நாளைக்கு முதலுகம்பா இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு வந்து பல கேள்விகளோடு உட்காந்துட்டு இருக்காங்க ரோட்ல. அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு பாட்காஸ்ட்ல எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு என்னதான் வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத எங்களுக்கு கொதிக்குது. இங்க நம்ம பார்க்கும்போது என்னடா ஒரு பதில் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இந்த இடத்துல இருந்தேன்னா நம்ம எப்படி வேணாலும் பதில் சொல்லலாம். இந்த இடத்துல நம்ம நிக்கிறோம், இதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். இந்த ஆட்சி நம்ம ஆட்சி, நம்ம உங்க அண்ணனா நான் இருக்கேன். அன்னைக்கு சொன்ன டைலாக் இன்னைக்கு எங்க போச்சு? நான் உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க உறவு எல்லாமே நீங்க சொன்னீங்க. ஆனா கஷ்டப்பட்டு சூழ்நிலையில ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்காங்க அந்த நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் வந்து அவங்க முன்னாடி போய் நிக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நீங்க பெரம்பூர் தொகுதியில மாசத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்ணி என்ன பிரயோஜனம்? தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கக்கூடிய நலன் விசாரணை வந்து அங்கங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கிட்ட கேட்டு பேசி என்ன பிரயோஜனம்? போலீஸ வந்து கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு போலீஸ்க்கு. அந்த எத்தனை போலீஸ் கிட்ட நீங்க சொல்லியிருக்கீங்க? டிஜிபி இது வரைக்கும் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இந்த நீட் தேர்வுக்கு? நாங்க இவ்வளவு ப்ரோட்காஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளவு பேரை வந்து நாங்க சேஃப் கார்ட் பண்றோம், இந்த இடத்துல வந்து பிரச்சனை இல்லாம நாங்க வந்து அவங்கள வந்து சேஃபா வந்து போராடுறதுக்கான அலோமெண்ட் நாங்க கொடுத்துருக்கோம்னு எந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு? இது வரைக்கும் நாங்க பத்திரிக்கையில நாங்க பார்க்கவும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்க கேட்கவும் இல்லை. தமிழ்நாட்டுல இது அரசியல் தெரியாது இல்ல இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல உண்மையாலே தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும்னு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இப்போ நீங்க குரல் கொடுக்கல அப்படின்னா இந்த இடத்துல இங்கேயே நான் ஓப்பனா சொல்றேன், இந்த இடத்துல நீங்க குரல் கொடுக்கல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவா நிக்கல அப்படின்னா வேற எதுக்குங்க நீங்க நிக்க முடியும்? அடுத்த 5 வருஷம் இருக்கு, அந்த 5 வருஷத்துல எவ்வளவு சம்பவங்கள் இருக்க போகுது. ஆனா இப்பயே நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க இது பண்ணல அப்படின்னா இன்னும் அந்த புரிதல் இல்லையா, இல்ல அரசியலுக்குள்ள இன்னும் முழுமையா நீங்க வரலையா, இல்ல இன்னும் நீங்க வந்து எல்லாருமே நம்ம ரசிகர்கள் தான், நம்ம வந்து நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நம்மளை தெரிஞ்சுப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் சரின்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்றது என்னோட கேள்வி. சோ விவசாயம் ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸோட பவர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு, அவங்களோட வலி வேதனைகளை பத்தி சொல்றதுக்கு இங்க ஆள் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய உங்களை நம்பி ஒரு அண்ணனா வந்து அங்க உக்காந்தா எங்க அண்ணன் எனக்கு நிப்பாருன்ற நம்பிக்கையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க அங்க ஸ்டூடெண்ட். இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த வருஷத்துல எத்தனை பேர் ப்ரோட்காஸ்ட் நடந்திருக்கு இந்த மாதிரி நீட்டுக்கு? ஆனா இந்த வாட்டி வந்து ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு குரல் ஒரு ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் ஒரு ட்விட்டர்ல கூட நீங்க வந்து ஒரு எக்ஸ்தலத்துல நீங்க வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாமே. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க எழுந்து வாங்க, வீட்டுல போங்க, நிம்மதியா இருங்க, நான் இருக்கேன், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிருக்கலாம். எதுவுமே குரல் கொடுக்கலனா அப்ப இந்த தமிழ்நாட்டை நம்ம எங்க எடுத்துட்டு போறோம்ன்ற பயம் நிச்சயமா ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. இந்த நேரத்துல எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது கார்த்தி. ஆக்சுவலி கொலை மேற்கொண்டாரிற் கொடுதே அலை மேற்கொண்டு அல்லலை செய்தொழுகும் வேந்து அப்படின்ற ஒரு முப்பாட்டனுடைய இந்த திருக்குறள் வந்து இந்த நேரத்துக்கு ஞாபகத்து வருது. ஆக்சுவலி இதோட விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அல்லலுறும் போது கஷ்டப்படும் போது அதை தீர்த்து வைக்காம அதை கண்டு காணாம போகக்கூடிய அரசு கொலைகாரர்களை விட மிகவும் கொடியவர்கள் அப்படி என்பதை இந்த திருக்குறள் மூலமா நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம அரசு அந்த அளவுக்கு போகாதுன்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். எதெல்லாம் வந்து சமூகத்திற்கு முக்கியமோ, ஒரு மாநிலத்திற்கு முக்கியமோ, அதெல்லாம் இங்க வந்து தங்கு தடையாகவே போயிட்டு இருக்கு. பல கேள்விகள் இருக்குது. பல கேள்விகளோட நாங்க நிகழ்ச்சி முடிக்கிறோம். இனி வரும் நாட்கள் இந்த கேள்விகளுக்கு விடை தெரியுமா, விடை கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்ததுக்கு நன்றி கார்த்தி. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.